முதலாவதாக இன்றைய அருளுரையில் மெயின் மைய கருத்தாக இறைவன் நமக்கு சொல்கின்ற வார்த்தை, உலகத்தை வெற்றி கொள்வதற்கு வேண்டிய வழிமுறைகள் என்ன? உலகத்தை வெற்றி கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒருவேளை இது தெரிந்தவர்களோட அங்கிருந்து ஒரு வார்த்தையில் சொல்லலாம், இல்லைன்னாலும் பரவாயில்ல, சொன்னீங்கன்னா சந்தோஷம். நான் வெற்றி கொள்றதுக்கு என்ன பண்ணணும் இந்த உலகத்தில்? What will need to be do for the victory of in our life? அந்த வாழ்க்கையில் வெற்றி பெறும். அப்போ நம்ம வாழ்க்கையை வெற்றி பெறுவதற்கு என்ன வழிகள்? வெற்றியுள்ள வாழ்க்கை எது என்று சொல்கின்ற பொழுது பெரும்பாலும் நமது கண் முன் வருவது என்ன? வெற்றியான வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கிறதா, இருக்கிறதா, அல்லது இன்றும் வெற்றியுள்ள வாழ்க்கையை நோக்கி நமது பயணம் தொடர்கின்றதா? அப்போ வாழ்க்கை முழுவதுமே நாம் வெற்றியை இலக்கை நோக்கி தான் செல்கின்றோம் என்று சொல்வோம்னால் அந்த இலக்கு எப்படி அமைகிறது? அந்த இலக்கை எப்படி அடைகின்றோம்? எவ்வாறு அதிலே நம்முள் கிரியை செய்கிறது, செயல்படுகிறது, ஊக்குவிக்கிறது என்றெல்லாம் இந்த நாளிலே சற்று சிந்திப்போம். வெற்றியுள்ள வாழ்க்கை என்பது உலகத்தின் அடிப்படையில் ஒருவேளை நல்ல வசதி வாய்ப்புகள், நல்ல விதமான நிறைய பொன் நகைகள் அல்லது புகழ், இவைகளோடு ஒரு நல்ல பீஸ்ஃபுல் செட்டில்மெண்ட் இன் அவர் லைஃப் என்று சொல்கின்ற பொழுது நல்ல எந்த விதமான உலகத்தின் அடிப்படையிலே குறைவில்லாமல் வாழ்கின்ற நினைத்தவைகளெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் நன்றாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கின்றவர்களை நாம் பார்க்கலாம். ஒருவேளை இன்றைக்கு அதிகமாக டிவி கிரீச்சர்ஸினுடைய தொடர்கள் எல்லாம் சில நேரங்களில் பார்க்கிறது உண்டு. அதில் பெரும்பாலும் ப்ராஸ்பரிட்டி தியாலஜி என்று சொல்வார்கள். அதாவது வசதி வாழ்க்கையோடு இருக்கின்ற வாழ்க்கையில் இறைவனை பார்க்குதல். அந்த ப்ராஸ்பரிட்டி தியாலஜி தான் நீங்கள் நிறைய டிவி சொல்லுவாங்க. நீங்கள் இதை பெற வேண்டும் என்றால் இதை நீங்கள் இப்படி செய்யணும், நீங்கள் இப்படி கொடுக்கணும். எங்கள் ஆளுங்கள்லாம் வரிசையாக டெலிஃபோன் பூத்தில் கிரெடிட் கார்டோடு இருக்கிறாங்க, நீங்கள் நம்பர் சொல்லுங்கள், அவங்க கொடுக்குவாங்க, உங்களுக்கு உடனே உங்களுக்கு எல்லாமே நிறைவேறிடும். தட் இஸ் த ப்ராஸ்பரிட்டி தியாலஜி. அது இறைவனுடைய நல்ல உயர்ந்த வாழ்க்கைக்கு வழி சொல்ற ஒரு. அப்போ அது போல இன்றைக்குரிய திருச்சபைகள் போதனைகள் அதிலே வழி நடக்கிறதா? அல்லது உண்மையாகவே நாம் வெற்றியுள்ள வாழ்க்கையை பெறுவதற்கு திருமதியின் அடிப்படையிலே என்ன சொல்கிறது? ஏன்னா அதுதானே நமக்கு முக்கியம். நமக்கு அளவுகோல் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். நமக்கு எந்த ஒரு செயலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எது வேண்டுமானாலும் நமக்கு அது சரியா என்பதை நாம் திட்டமிட்டு பார்த்து கணிக்க வேண்டும் என்றால் அதனுடைய அளவுகோல் வந்து ஒன்லி நம்ம திருமறை தான், வசனங்கள் தான், வார்த்தைகள் தான். அது இல்லாமல் நாம் முடிவெடுக்கின்ற பொழுது, வெளியே போகின்ற பொழுது அது நமக்கு அது சில நேரங்களிலே வெற்றியுள்ளதாக தோன்றும், ஆனால் வெற்றி அல்ல. ஆகவே இன்றைக்கு நாம் இந்த அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற பொழுது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வசனங்களிலே இன்றைக்கு எனது அருளுரை இதனுடைய அடிப்படையிலே அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு the formula of victory என்று இதை சொல்வார்கள். ஏறக்குறைய யோவான் இயேசுவுக்கு விரும்பின சீடன், மிகவும் இளையவன், இயேசுவிற்கு நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்தவன். ஆகவே யோவானுடைய நற்செய்தி நூல் வெளிப்படுத்தின விசேஷம் இன்றும் யோவான் அதிகாரம், நற்செய்தி நூல்கள் 1-2 யோவான், இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது மையமாக சொல்வது யோவான் எதை என்று பார்த்தோம்னா அன்பை பற்றி சொல்வார், ஐக்கியத்தை பற்றி சொல்வார், காணுகின்ற சகோதரத்தில் வைக்கின்ற அன்பும் அதை தொடர்ந்து வருகின்ற ஆசீர்வாதங்களை பற்றி பேசுவார். இங்கே 5ஆம் அதிகாரம் ஏற்கனவே இது AD 80களிலே எழுதப்பட்டதாக இறையியல் வல்லுநர்கள் குறித்திருக்கிறார்கள்.
ஆகவே இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது இதை அப்படியே 1-2 வார்த்தைகளை நாம் கேப்சர் பண்ணுவோம். ஏன்னா இதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்குரிய திருமறை அருளுரை. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். இயேசுவானவர் கிறிஸ்து என்று நம்புகிற விசுவாசிக்கிற, அப்போ விசுவாசிக்கிற எவனும் தேவனால், அது முதலாவது இயேசுவை நம்பணும். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிறவன் எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுகிறான். அப்ப கடவுள் அன்பு கூறினா அவர் மூலமா யாரெல்லாம் படைக்கப்பட்டார்களோ அவர்கள் அன்பு கூறணும். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்வோமானால் தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். கற்பனைகளை கை கொள்வது பற்றி. மூன்றாவது ரொம்ப அருமை, நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அப்போ இது இந்த 3 வசனங்களின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கடவுளிடத்திலே, தேவனிடத்திலே இயேசுவானவரை கிறிஸ்து என்று நம்புகிற விசுவாசிக்கின்ற எவனும் கடவுளால் பிறந்திருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. ஒரு குழந்தை பிறந்து அது வளர்க்கப்படுகின்ற நாளிலிருந்தே ஒரு எதிர்பார்ப்புகளையும் அதற்கு வேண்டிய அந்த குழந்தையுடைய வெற்றியின் வாழ்க்கைக்கு நாம் துவங்கி விடுகின்றோம். உடல் நலத்திலே அது வெற்றியாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் ஒரு 3 வயது 2 வயது 3 வயதிலே அதுக்கு ஒரு எல்கேஜி, யூகேஜி, இங்கே ப்ரீ ஸ்கூலு, சென்ட்ரல் கார்டன், அப்புறமா அப்படியே தொடர்ந்து அதிலே ஒரு நல்ல ஒரு வகையான வெற்றியை தேடி அந்த குழந்தை பயணிக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். இது யதார்த்தம், உண்மை. ஏனோ தோண இது வளர்ப்பதில்லை. நல்ல வெற்றி பெற்ற ஸ்கூல்ல போகணும்னு நம்ம ரிசர்ச் பண்ணுவோம். இன்றைக்கு வருகின்ற நமது என்னுடைய திருச்சபையிலும் அல்லது வருகின்ற மக்களும் அல்லது திருச்சபை அல்லாதோர் நண்பர்களும் கேட்கின்ற பொழுது எந்த ஸ்கூல் ஜோன் வந்து நல்லா இருக்கும், வெளியே சேர்க்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்றது ஸ்கூல் ஜோனு தான், ஸ்கூல் பவுண்டரிஸ் இங்கே தான் சொல்லிட்டு தெரியல. அது வந்து எந்த ஸ்கூல் சென்டர் வந்து நல்லா இருக்குது, டவுன்ஷிப், அது அங்கே வந்து குடிபெயர்ந்து பிள்ளைகளுக்காக பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் அதுதான். அது கிரைம் ரேட் எப்படி இருக்கும் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஏரியாவில், அது பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வாழ்க்கையை வந்து இது பண்ணுறோம். கொஞ்சம் ஒரு மணி நேரம் ட்ராவல் அதிகமாக இருந்தாலும் பிள்ளைகளுக்காக நாங்கள் லொக்கேட் பண்ணி அவங்க சேவ் பண்ணுறோம். வெற்றியை நோக்கி குழந்தை பருவத்திலிருந்த வாழ்க்கை பயணிக்கின்றது. அப்புறமா அப்படியே ஹைஸ்கூல் வருகிறது, காலேஜ் வருகிறது. அது முடிந்த உடனே வேலை வாய்ப்பு, திருமணம். அந்த திருமணம் வெற்றியுள்ள வாழ்க்கையில நல்ல மனைவி, திருமணம், அவர்களுடைய குழந்தை, அப்புறமா மறுபடியும் அவங்களுடைய சர்க்கிள், அவங்களுடைய குழந்தை, அதை நோக்கியே பயணிக்கிறது. இதுதான் இன்றைய வாழ்க்கையினுடைய தத்துவங்களாய் காலங்காலமாக பயணிக்கிறது. இது அப்படியே தான் போய்கொண்டே இருக்கிறது. இவை எல்லாமே இதை நோக்கி பயணிக்கின்ற பொழுது இதில் ஏற்றத்தாழ்வுகள், இதில் வருகின்ற வசதிகள், வாய்ப்புகள், கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், குறைகள், குற்றங்கள் எல்லாமே இதிலே அடங்கி இருக்கின்றன. ஆனால் இதிலிருந்து எப்படி நாம் கவலைகளிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து, கண்களிலிருந்து, குழப்பங்களிலிருந்து, வேதனைகளிலிருந்து எப்படி மீண்டு நாம் பயணிக்கிறோம் என்பதை தான் இன்றைக்கு 1 யோவான் 5ஆம் அதிகாரம் நமக்கு சொல்கிறது. எது இருந்தால் நாம் இவைகளிலிருந்து நாம் மீண்டு வெற்றியுள்ள வாழ்க்கையில பயணிக்கலாம். கடினமாக, கஷ்டமான, கவலையாக, எதிர்பார்ப்புகள் நிறைந்திருக்கின்ற வாழ்கின்ற உலகங்களில் எப்படி நாம் வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு பயணிக்க முடியும் என்று அது சொல்கிறது. ஆகவே நாம் பார்க்கின்ற பொழுது தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. கடவுளுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. கடவுளுடைய கற்பனைகள் என்று கற்பனைகள் நம்ம சொல்லும் பொழுது டக்குன்னு என்ன சொல்லுவோம்? அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்றால் எது சொல்லணும்? நாம யாராவது ஞாபகம் இருக்கா? அப்போ இன்னும் விவரிச்சு சொல்றதா எத்தனை கற்பனைகள்?
அப்புறம் அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல அப்படின்னு சொல்றதா 10 கற்பனைகள் தான் அவருடைய கற்பனைகள். ஆனால் இது எவ்வளவு பாரமானும் சிரமமானது என்பதை நடைமுறை வாழ்க்கையை நாம் ஒத்துக்கொண்டுதான் வேண்டும். இதை யதார்த்தமான உண்மையான ஒரு தெளிவாகத்தான் மோசேயினுடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் நிறைவேற்றுவதற்காக யார் வரல? இயேசு வரல. கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு கற்பனைகளுக்காக இல்ல. அவர் எல்லாமே சுருக்கி என்ன சொல்லிட்டாரு? 2 லைன் தான். நீ அன்பு கூறுவது போல தட் இஸ் த கற்பனை. அப்ப முடிஞ்சுதா? வேற ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் கிறிஸ்துவனிடத்திலே அன்பு கூறுதல் வேண்டும். கிறிஸ்து பிறப்பித்த மக்களிடத்திலே அன்பு கூற வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, எந்த ஜாதி மதம் குலம் கோத்திரம் எவராக இருந்தாலும் கடவுளால் பிறந்தவர்கள் என்று நாம் அவர்கள் படைக்கப்பட்டவர்கள் என்று நாம் நம்பினால் அவர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும். அவர்கள் இயேசுவை நம்புகிறார்களா என்பதை பற்றி ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை. ஆனால் அவனும் கடவுளால் நம்முடைய இறைவனால் தேவனால் படைக்கப்பட்டவன் என்று நாம் நம்புகின்ற பொழுது அவனிடத்திலே நாம் கரிசனை கொள்ள வேண்டும், அன்பு கொள்ள வேண்டும், நாம் செய்ய வேண்டும். அதைதான் நாம் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று இறைவன் இங்கே சொல்றார். சரி, இது முடிஞ்சது. அப்படி என்றால் இன்றைக்கு வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு இன்னும் எளிமையா அவருடைய கற்பனைகளை கை கொள்றோம். எது? அன்பு கூறுறோம். அன்பு கூறுதல் என்பது ரொம்ப எளிமையா தெரியுது. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் அது சாத்தியமாகப்படுகிறதா, எளிமையாக இருக்கிறதா, முடியுமா என்று சொன்னால் முடியும். அதே நேரத்தில் தெரிஞ்ச டயலாக் தானே, முடியும் ஆனா முடியாது. முடியும், சொந்தக்காரங்களிடம் அன்பு கூறுவது முடியும், பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுவது முடியும், மனைவி கணவனிடத்தில் அன்பு கூறுவது முடியும், திருச்சபையில் அன்பு கூறுவது முடியும், தெரிந்தவரிடத்தில் அன்பு கூற முடியும், அதிலும் பிடித்தவர்களிடத்தில் அன்பு கூறுவது முடியும். ஆனால் கடவுளால் பிறப்பிக்கப்பட்டவர்களிடையே அன்பு கூறுதல் வேண்டும் என்று, அதான் கை கொள்ள வேண்டும் என்று இங்கே தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவராக இயேசுவை பற்றி இங்கே கூறப்படுகின்றன. ஆகவே இப்படி நாம் பார்க்கின்ற பொழுது இந்த அன்பு கூறுவதற்கு நமக்கு தடையாக இருக்கின்ற காரியம் என்ன சொல்லுமா? எது? ஏன் நம்மளால முழுமையா அன்பு கூற முடியல? ஏன் ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள்ளே அன்பு செயல்படுகிறது? அப்படி என்றால் நம்மில இருக்கின்ற ஒரு பாவம் தான். அது நாம நம்முடைய முழுமையாக இன்றைக்கும் திருவிருந்து பங்கு பெற போகின்றோம். மெழுகுவர்த்தி கொளுத்தணுமான்னு தெரியல எனக்கு. இப்போ இந்த மெழுகுவர்த்தி கொளுத்தி இருந்தால் இது நாட்டின் உருகி தெரிஞ்சு இருக்கும் இல்லை? அப்போ இந்த மெழுகுவர்த்தி காட்சி பொருளாக இங்கு வைக்கப்படுகிறதா அல்லது இது நமக்கு செய்தியை உணர்த்துகிறதா? அப்ப இயேசு சொல்கின்ற வார்த்தை என்னன்னா, நீ உருகி பிறருக்கு நீ வெளிச்சத்தை தந்தால் நீ உருக வேண்டும், உனக்கு மகிமை நீ இழக்க நேரிடும். அதுல நம்முடைய சுயநலம், நம்முடைய இருமாப்பு, நம்முடைய கௌரவம், நம்முடைய என்னென்ன நம்ம கமா பண்ணணுமோ அதை போட்டுட்டே போகலாம். அதெல்லாம் அப்போ ஆண்டவரை ஒரு ஊர் பக்கம் வழக்கமாக சொல்லுவாங்க, ஒருத்தர் டிக்கெட்டு வாங்கிட்டான், பெரிய ஒரு பஸ்ஸு போகுது, தலையில் பாருங்க ஒரு மூட்டை வச்சுக்கிறான். அந்த மாதிரி கேட்டுப்பீங்க இந்த உதாரணம். மூட்டை வச்சுட்டு அவன் ஏறுறான், பஸ்ஸில் ஏறுறான், டிக்கெட்டு வாங்கிட்டான், போய் சீட்டுலேயும் உட்காந்துட்டா தலையில் மூட்டை இருக்குது. பஸ்ஸு இப்படி போகும்போது இப்படி ஆடுறான், இப்படி போகும்போது மூட்டை தலையிலே இருக்குது, அதுவும் ஆடுது. அவர் கண்டக்டர் சொல்றாரு, ஏன்பா நீ தான் டிக்கெட் வாங்கிட்டியா, அதை இறங்கி கொஞ்சம் கீழே வச்சுடுங்க. இதெல்லாம் இறங்க மாட்டேன், என் மூட்டை நான் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அவன் பயணம் சேர்க்கணும். அப்போ நாம கிறிஸ்தவர்கள் என்ற அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான் அர்த்தம். அது நாம் நம்ம கடவுளிடத்துல நாம் இருந்தாலும் நாம் நம்மை வைத்திருக்கின்ற அந்த பாரமான பாவம் என்ற மூட்டையை நாம் இறக்கி வைக்கின்ற பொழுதுதான் நம்முடைய பயணம் சுதந்திரமாக இருக்கிறது. நாம் யாரிடத்திலும் லகுவாக அன்பு கூறலாம்.
ஸ்மூத்தா நம்முடைய வாழ்க்கை பயணம் போகும். இதை இறக்கி வைக்கணும். நான் வாசித்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல அது 1 முதல் 10 வசனங்கள் தான் சொல்லுது. அது எப்படி இந்த உலகத்திலே பாவம் வந்தது என்பதை பற்றி, ஆதாம் ஏவாளை பற்றி சொல்லி, இந்த உலகத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைக்கப்பட்ட இந்த கர்த்தனுடைய வாக்கு தத்தத்தை, உடன்படிக்கையை இந்த சர்வமானது எப்படி மாய வலையில் சிக்க வைத்து அவர்கள் அடிமையாக பாவமானது உலகத்தில் வந்ததோ அது போன்றுதான் இன்றைக்கு நமக்கு அன்பு கூறுகின்ற காரியங்களிலே பல தடைகள், கற்பனைகளை கை கொடுக்கின்ற அன்பு கூறுகின்ற விஷயத்துல அமைகிறது என்று இந்த வசனங்கள் சொல்கின்றது. ரொம்ப அழகான ஒரு வசனம், வார்த்தைகள் இன்றைக்கு ரோமர் நாம் வாசித்த நிறுவ பகுதியில் இருக்கின்றது. அதுவும் விசுவாசத்தை பற்றி சொல்லும். விசுவாசம் அது எப்படி பயணிக்கிறது, நீதிமானாக எப்படி வைக்கின்றது, அந்த விசுவாசத்தின் பயனாக எதுவெல்லாம் கிறிஸ்து நம்மை இணைக்கிறது, உறவிலே வழி நடத்துகிறது என்று சொல்றார். அதுக்கு மூலமாக ஆதாரமாக நான் பார்க்கிறோம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா நீங்க 17ஆம் வசனம், நமது விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்ப இதுலயே எல்லாமே முடிந்தது. நமது வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு 4வது வசனம் யாரும் ஒரு வாசிங்க, ரொம்ப அழகா இருக்கும். இதை நீங்க கேப்சர் பண்ணிட்டு அதை அப்படியே கை பண்ணி, இது ரொம்ப என்னுடைய லைஃப்ல இது இருக்கும், எப்பவுமே இருக்கும். அது யாரும் ஒரு வாசிங்க. 4 தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், தம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ கடவுளிடத்தில் நான் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ ஃபார்முலா கூட தெரிஞ்சிச்சா? வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு எது ஜெயம்? விசுவாசம். நல்லங்க. அப்ப விசுவாசம் நம்முடைய, யாருடைய விசுவாசம்? நம்முடைய விசுவாசம். வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு நான் பெற வேண்டும் என்றால், வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு நான் விசுவாசத்திலே பலப்பட வேண்டும். நமது விசுவாசமே உலகத்தை வெற்றி கொள்வதற்கான வழி என்று இங்கே சொல்கிறார். புதிய மொழிபெயர்கள் இன்னும் அழகாக இருக்கும். இந்த உலகத்தை நாம் வெற்றி கொண்டு பயணிப்போமானால் நம்முடைய விசுவாசம், நன்னம்பிக்கை, பற்றுறுதியே நமக்கு வழியாக அமைகிறது என்று சொல்வார்கள். அப்ப இதுதான் இன்றைக்கு நமக்கு இதை வேண்டும். நம்ம விசுவாசம் இல்லாமல் 1000 தான் எது ஒன்றாலும் நிரப்பிங்க, போட்டாலும் பாடினாலும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பயனில்லை. நமது விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த விசுவாசம் எதன் பெயரில் இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியம். இங்க the conclusion of the sermon, அது இங்க கன்க்ளூட் பண்ணி அந்த வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு ரிவீல் பண்றாரு. கடவுள் என்ன சொல்றாரு? நமது விசுவாசம் தான், ஆனால் நமது விசுவாசம் நாம வைக்கிற நமது விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் சொல்லிட்டு, அந்த விசுவாசத்தை நீ எதை மேல வச்சு உங்களுடைய விசுவாசம் பில்டப் பண்ணணும், கட்டி எழுப்பணும் அப்படின்றது கொஞ்சம் யோசிக்கணும். சிலர் ரொம்ப விசுவாசம் இருக்குதுங்க, ரொம்ப நான் நம்புறேங்க, ரொம்ப இது பண்றேங்க, ஏன்னா நான் எப்போ எப்படி இருந்தாலும் நான் இந்த ஊழியருக்கு இவ்வளவு நான் அனுப்பிச்சிட்டேன், அந்த ஊழியருக்கு இவ்வளவு அனுப்பிச்சிட்டேன், இந்த ஊழியருக்கு சொன்னேன். என் விசுவாசம் அதை அனுப்பிச்சிட்டாவே போதும். என்னுடைய விசுவாசம் எனக்கு வெற்றியை கொடுத்துரும். பாணி கொடுத்தா போதும், உபவாசம் கொடுத்தா போதும், எல்லாமே செஞ்சுட்டா போதும், நான் என்னுடைய வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு. அப்போ கடவுள் என்ன சொல்றாரு? இவன் அல்ல, அவனே தன் இல்லத்திற்கு நீதிமானாய் சென்றான். நீங்க ஆலயத்துக்கு இதெல்லாம் ஒரு பட்டியல் பரிசேயகர் சொல்றாங்க, இதுவும் நான் செய்யறேன், அதான் என்னுடைய விசுவாசம், அதனால கண்டிப்பா நான் தான். அது இல்ல, ஜபமே திருக்குறளே 1.5 லைன், அதை விட கம்மியான ஒரு ஜபம் இருக்குதுனாக்கா, கர்த்தாவே அடியேன் காட்கிறேன் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டுல லூக்கா 18ஆம் அதிகாரத்துல ஆயக்காரங்க என்ன சொல்றான்? தன் கண்களை வானத்துக்கும் மேலெடுக்காமல் தலையில மார்புக்கு அழைத்து பாவியான இந்த மனுஷன் அழைத்து இறங்க மனுஷன். அதுதான் பாவியான
இந்த அடியன் மீது இறங்கும். அவ்வளவுதான் பிரேயர், அவ்வளவுதான். கர்த்தாவே நீ என்னை பார்த்துக்குப்பா, அவ்வளவுதான். ஃபுல் சரண்டர், டோட்டல். there is no any பட்டியல் இல்லை, நோ நத்திங் அஜெண்டா இல்லை. ஏன்னா உள்ள வந்து அஜெண்டாவோட ஒருத்தன் பேசினுக்கிறான், கடவுள் கேட்ட அது எங்க ஆறு கிட்ட போய். ஆனா இங்க வெளியே நின்று சொல்றான், நான் பாவியான மனுஷன், என் மீது இறங்கும் ஐயா தேவனே என் மீது இறங்கும். இவன் தான் இவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, இவன் நீதிமான உள்ளத்திற்கு போனான். ஆகவே இந்த நாளிலே நாம் சொல்லுகின்றது அந்த ஜெபம் எப்படிப்பட்டது, எதனுடைய விசுவாசமாக இருக்க வேண்டும்னா 5வது வசனத்துல அழகாக சொல்றார். நான் எங்க போனாலும் இதை வந்து மையப்படுத்தி பேசுவாங்க. அது வந்து யார் மேல வைக்கிற விசுவாசம்? 5வது வசனம், இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன். ரொம்ப அழகா இதை வந்து நம்ம சேர்ந்து சொல்லலாம். ஏன்னா இது வந்து இது இன்றைக்கு வந்துருச்சுன்னா அதான் நமக்கு நம்முடைய வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு ஃபார்முலாஸ் வேண்டிய வழி இன்னைக்கு வந்து நம்ம தெரிஞ்சிடுச்சு. எது வேணாலும் இருக்கட்டும், ஆனா இங்க இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனை என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அப்போ நீங்க உலகத்தை ஜெயிச்சவங்களா? வசனத்தின் அடிப்படையில தாராளம் சொல்லலாம். நீ இயேசுவை நம்புறீங்களா? அது நம்ம சொல்லலாம். அப்ப இயேசுவை நம்புகின்றவனை என்று இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? கண்டிப்பா ஒரு தெளிவு நமக்கு குழப்பமே வேணாம், நல்ல தைரியமா சொல்லலாம். ஆமா, இதனுடைய அடிப்படையில இயேசு தேவனால் பிறந்தவர், இயேசுவே தேவனுடைய குமாரன் நம்பி வாழ்கின்ற எங்கள் டால்பின் தமிழ் சர்ச், என்னுடைய விசுவாசம், என் பெற்றோர்கள் எனக்கு ஊட்டின கிறிஸ்துவ ஊட்டச்சத்து எல்லாமே என்னில் இருக்கின்றது. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று நம்பி இன்றைக்கும் வாழ்கின்ற நீயும் நானும் இந்த உலகத்தை ஜெயித்தவர்கள் தான். சந்தேகமே வேண்டாம், நாமெல்லாம் உலகத்தை ஜெயித்தவர்கள். ஏனென்றால் இந்த உலகத்திலே நாமெல்லாம் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் யார் வந்தாரு? ஏசாமி வந்தாரு, சிலுவையில மரித்தாரு, ரத்தத்தை சிந்தினாரு, நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டன. நாம் எல்லோரும் என்ன செஞ்சோம்? புதிய உடன்படிக்கையின் மக்களாய் நாமும் அவரால் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டோம். இன்றைக்கு அவருடைய பிள்ளைகள் நாமும் தான், நீங்களும் நானும் தான். ஆகவே இன்றைக்கு பார்க்க இருப்பது நம்முடைய வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு நமது விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறது. அந்த விசுவாசம் இயேசு தேவனுடைய குமாரன் என்று நம்பி வாழ்கின்றவனே என்று யார்? அப்போ இது இல்லாமல் இருக்கின்றவர்கள் எல்லாம் உலகத்தை ஜெயித்து கொண்டு தானே இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி வரும். ஏன்னா நம்ம ரொம்ப எப்பவுமே நம்ம மைண்ட் வந்து கம்ப்யூட்டர் அனாலிசிஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு இந்த காலத்தில். ஏன்னா நிறைய அட்வான்டேஜஸ் டெக்னாலஜி வரும்போது விசுவாசத்துக்கு கூட நம்ம ரொம்ப சப்போர்ட் பண்ணோம், இது பண்ணோம். அப்போ வரும்போது வசனத்தின் அடிப்படையில் நான் நம்பணும்னா நாம வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு என் குடும்பம் இருக்குது, என் பிள்ளைகள் இருக்கிறார்கள், என் பெற்றோர்கள் இருக்கிறார்கள், என்னை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், என் உறவினர் இருக்கிறார்கள். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் ஏசாமி பிள்ளைகள், அவ்வளவுதான். அப்போ அவன் நல்லா கார்ல போறான், அங்க இருக்கிறான், பெரிய பதவியில் இருக்கிறான், அவன் ஏசாமி பத்தி தெரியாது, அவன் வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு வாழ்றானா? அவர்கள் எல்லாம் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் வசனத்தின் பிரகாரம். ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளா, தேவனை நம்புகின்றவர்களா வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கின்றார்களா என்றால் கண்டிப்பாக வசனத்தின் அடிப்படையில் இல்லை. அப்ப ஏன் அப்ப அவர்கள் அப்படி இருக்காங்க சொல்றாரு? நிலம் அறுவடை, நெற்கதிர்கள் நல்லா வளர்ந்து கூடவே போறக்குள்ளேயும் நிறைய வருது, விதைச்சிட்டு போயிடறான். ராவோ நல்லா வந்து செழுமையா இருக்குது, என்ன பண்றதுன்னு கேட்கணும். கடவுள் சொல்றாரு, வளர்ந்து விடு. அவன் தேவனுடைய பிள்ளை இல்ல, இரவிலே பிசாசானவன் விதைத்து விட்டு போன பசுமையான கோர பொருட்கள் யாரா இருந்தாலும் சரி.
எவர்கள் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வாழ்க்கை வந்தாலும் சரி, இந்த உலகத்தின் பிரகாரமாக வளர்க்கப்பட்ட வீடு. ஆனால் நேரம் வருகின்ற பொழுது நல்ல மணிகள் எல்லாம் எல்லாம் கட்டாக கட்டி எங்கே சேருங்கள்? களத்திலே சேருங்கள். மீதி எல்லாம் கட்டி அக்கினியிலே. அதான் நல்லாவே தெரிஞ்சது. ரொம்ப அழகா உங்க பாஸ்டர் சொல்லிட்டாரு வசனமெல்லாம். ரொம்ப அருமையா சொல்றீங்க. அதான் வேற ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான். யாரு அது நம்ம கிறிஸ்துவத்துல இந்த நடைமுறையில் இல்லைன்னா நமக்கு இதே கதி தான். மற்றவர்கள் யார் இருந்தாலும் சரி, வசனத்தின் அடிப்படையில் நான் இயேசுனுடைய பிள்ளை, குடும்பம், இயேசுவை நம்புகின்றேன், நான் பிறரில் அன்பு கூறுகிறேன், படைக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் நான் அன்பு கூறுறேன். அவங்க ஏற்கிறாங்களா இல்லையா அது கடவுள் கல்கரி நாளிலே அவர் கொடுக்கின்ற தீர்ப்பு. இதுதான். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்கின்றது நிறைய கஷ்டங்கள் உண்டு. ஆனால் எல்லாத்திற்கும் விடை, வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு விடை இயேசுவானவர் என்பது மட்டுமே சாத்தியம் என்பதை நாளிலே நாம் தெரிந்து கொள்ளலாம். வசனங்கள் ரொம்ப அழகாக நமக்கு ஊட்டப்படுகிறது, சொல்லப்படுகிறது. ஒருவேளை நாங்களும் இந்த ஊழியர்களில் வருகின்றோம், மிகவும் கடினம். முதல்ல கிறிஸ்துவர்களாக ஆனவர்கள் எல்லாம் ரொம்ப சுபிட்சமா ரொம்ப அழகாக ஒரு தேர்விலே வைக்கப்பட்டு நீங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்று நமக்கு பட்டம் கொடுக்கப்பட்டதா. கொஞ்சம் வசனத்தை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த எப்படி மாறினோம் கிறிஸ்தவர்கள் என்று கொஞ்சம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அதுல அப்படி வரும். சிதறடிக்கப்பட்டவர்களுக்கு இன்று முதல் அவர்கள் என்னவென்று அழைக்கப்பட்டார்கள்? கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். சிதறடிக்கப்பட்டவர்கள் முதல் கொடுக்கப்பட்ட பெயர் தான் கிறிஸ்தவர்கள். அப்போ இறைவனுக்காக நாம் சிதறடிக்கப்பட்ட ஆடுகள், மந்தைகள். பாஸ்டர் பேசும்போது நான் சொல்லுவோம், நான் என்னுடைய திருச்சபையில அதுதான் வலியுறுத்துவது. கோடி கோடியாய் பணம் வைத்திருக்கின்ற மக்களும் கூட அமெரிக்கா தேசத்திற்கு வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள், வர இயலாமல் இருக்கின்றார்கள். படித்த ஞானம் பெரிய பட்டதாரிகள் இருக்கிறார்கள், இன்னும் முயற்சிக்கிறார்கள், வர முடியவில்லை. ஆனால் எளிமையான என்னவென்றும் நமக்கு தெரியாது. ஆனால் கடவுள் உன்னையும் என்னையும் நம்மையும் உங்க குடும்பத்தையும் இந்த உலகத்துல, இந்த அமெரிக்கா தேசத்துல, இந்த இடத்துல வைத்திருக்கிறார் என்றால் காரணம், அதற்கு ஒரு நோக்கம் உங்களிலே உண்டு, எண்ணிலே உண்டு. இறைவன் நமக்கு அந்த நோக்கத்தை வைத்திருக்கின்றார். ஏதோ ஒரு நோக்கம் நமக்கு வைத்திருக்கிறார். நாம வாழ்கின்ற வாழ்க்கையிலே நம்ம பத்தி சொல்லுவாங்க, பெயர் வைத்தே கிறிஸ்டின் சொல்லுவாங்க, வாழ்க்கை வைத்தே கிறிஸ்டின் சொல்லுவாங்க. பாஸ்டர் சொன்னார் ஜெபத்துல, you will be my witnesses, Judea, Samaria and the end of the earth. Acts 1:8. அதுதான் நம்ம வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு நம்ம வாழ்கின்ற பொழுது இறைவன் உங்களையும் வைத்திருக்கின்றார். அதனுடைய அடிப்படையில் இது ரொம்ப கஷ்டம், ஆனால் அவர் தான் நம்ம வழி நடத்துறார். நான் புதுசுல எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது அவ்வளோவா. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன், அரசரடியில் தான் பிஇடி பண்ணேன், எல்லாம் இது பண்ணோம். இங்கே வந்தோடனே ஏதோ ஒரு நேக்கா அவங்க பேசுகிற ஒரு 100% பேசினா ஒரு 10-30% காதில் அந்த வார்த்தை மட்டும் பிடிச்சா அதே திருப்பி அவங்க எது சொன்னாலும் நான் எனக்கு என்ன புரிஞ்சோ அதை மட்டும் தான் பேசுவேன். சரி, அவங்களும் ஓகே தெரியல கொடுத்ததுன்னு விட்டுட்டாங்க. கொஞ்சமாக அப்படி வந்த புதுசு ஒரு வாரம் நார்த் கரோலைனால வந்தேன், வின்சென்ட் சேலம் பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டலில். இதுதான் கவுன்சிலிங்க்கு. யாரும் அதிகமாக இல்லை, யாரும் இல்லை. சரி, அப்போது நாங்கள் லோக்கல் சர்ச் பாஸ்ட்டு சாப்பிட்டேன். அப்போ அங்கே சர்ச் ஃபேமிலி ஒரு 4 ஃபேமிலி, ஒரு 9 பேர். பாஸ்டர் ராஜின்னுவாங்க. பாஸ்டர் ராஜி உங்களுக்கு நாங்கள் இந்தியன் டின்னர் கொடுக்குறோம், ரொம்ப இது பண்ணுவாங்க. ஒரு வாரமாக ரைஸ் சாப்பிடல, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கி நாங்கள் ஒரு கான்ஃபரன்ஸ் முடிச்சுட்டு டின்னருக்கு வரணும். 6:30 அவங்க டின்னர் டைமு. நான் வாஷிங்டன் டிசிலேருந்து ஒரு நண்பர் கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கிறேன். ஏறக்குறைய 7:30 ஆகிடுச்சு நான் அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு. ஆனால் அந்த டின்னர் எங்களால் ஏற்பாடு பண்ணுது. அப்போ அவங்க முதல்ல சொன்னாங்க, நாங்கள் நிறைய ரைஸ் எல்லாம் பண்ணி வைக்கிறோம் உங்களுக்காக. ரொம்ப சந்தோஷமாக வந்தேன். வழியில் கூட நண்பர் கேட்டார், எங்கே சாப்பிட்டு போயிடலாம். இல்லை போயிடலாம். சரி, போனேன், அவங்க வீட்டுக்கு போனேன். ஜாக்கி, Pastor Raj, you are here. So, 6:30 we started. சரி, ஓகே
யோசித்தேன் நம்ம வெயிட் பண்ணுவாங்க. போனால் டேபிள் டைனிங் டேபிள் காலியாக இருக்குது எல்லாம். வேர் இஸ் ஃபுட்? ஓ வி டன், ஐ தாட் யூ 6:30 we ate. So I'm hungry. I didn't know. I didn't know, sir. So சரி ஓகே, யூ வாண்ட் டு ஈட்? நான் என்ன சொன்னேன், இட்ஸ் ஓகே, நோ இட்ஸ் ஓகே நோன்னேன். சரி ஓகே யூ வாண்ட் டு ஈட் அப்படின்னு மறுபடியும் கேட்கல. அப்போ இருந்த மீதி இருந்தது கூட எடுத்துட்டு உள்ளே போயிடலாம் கிச்சனில். எனக்கு ரொம்ப பசி, அப்படி யோசிக்கிறேன், என்ன பண்ணுறது தெரியல. அப்புறம் கேட்டேன், எனக்கு ரொம்ப ஹங்கரி, நான் சாப்பிட்றதுக்கு வந்தேன், நீங்கள் இந்தியன் ஃபுட் இருந்தேன். ஆமாம், வி ஹேவ் ரைஸ் எவ்ரிதிங் பட் யூ செட் நோ, தட்ஸ் வை வி டுக் இட் பேக். அப்படியா? இல்லை, எங்கள் பழக்கம் வந்து அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு ஆஸ்க் மீ 3 times. No pastor, you need to have dinner. No pastor, you can have dinner. You didn't ask for another 2 times. Why? That's why usually we tell no, then you need to ask another time. அவனுக்கு ஒன்றுமே புரியல. சரி ஓகே ஐ வில் பிரிங் இட். ஸோ ரைஸ் வச்சாங்க, அவளுக்கு பவுலில் ஒரு ஸ்பூன் போட்டு எத்தனை டேபிள் வச்சாங்க. திஸ் இஸ் ரைஸ் ஃபார் யூ, மேட் இட் ஃபார் யூ. நான் யோசித்தேன், பவுல்னா ஒரு மாதிரி கட்டு கட்டலாம், ஒரு வாரம் ரைஸ் சாப்பிட்டு போனால் ஒரு பவுலில் வச்சு ஸ்பூன் வைக்கிறாங்க. மீதெல்லாம் அது கடை கூட்டு அதெல்லாம் கொடுப்பாங்க. அதான் எது சொல்லணும்னா, ஊழியர் இங்கே வந்துக்கிறோம், சின்ன சின்ன விஷயங்கள்ல எவ்வளோ கஷ்டமாக இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து கடவுள் வந்து நீங்கள் நைட்டு யோசிச்சு பாருங்க, எப்படி கடவுள் வந்து நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எவ்வளவு அபரிவிதமாக கொஞ்சம் அதுக்கு நீங்கள் மனைவி கணவனை உட்காந்து பேசினாலும் சரி, குடும்பத்துமா பேசினாலும் சரி, அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது இது டெல் யுவர் ஸ்டோரி. இந்த பழைய பாட்டுடைய ஜூவிஷ் கஸ்டம் வந்து தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க ஒவ்வொரு முறையும் அப்பப்போ உன் தகப்பனை அடிமையாக எகிப்தில் இருந்த போது அவங்க வரவழைத்து உங்களுக்கு இது செஞ்சு அதெல்லாம் ஷேர் பண்ணி அவங்கள வளர்த்தாங்க. அப்படின்னா நீங்களும் நம்ம சொல்லலாம், இல்லை நம்ம பிள்ளைங்களுக்கு சின்னதில் நோ வி ஹேவ் டு லாட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள், ஏன்னா நம்ம பசங்களுக்கு இங்கிலீஷ் சொல்ல புரியும், அதனால அது அப்பப்போ சொல்லலாம், பேசலாம். இதெல்லாம் பேசும்போது தலைமுறையாக நமக்கு விசுவாசம் பலப்படும். எது சொல்றேன்னா, நாம் வாழ்கிற வாழ்க்கையில கடவுள் வெற்றி கொடுத்துக்கிறாரு. அந்த வெற்றி பயணோடு நாம் பயணிப்போம், தொடர்ந்து செல்வோம். இறைவன் இயேசு நமக்கு எல்லாவற்றையும் தந்தருள்வார் என்று இந்த நாளிலே நம்புவோம். சந்தோஷம், சந்தோஷம். அதனால இதோட நான் முடிச்சுக்கிறேன். அதனால இதுதான் வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு நமது விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் என்று கூறி இறைவனுக்கும் உங்களுக்கும் பாஸ்டரும் திருச்சபைக்கும் நன்றி கூறி நமது ஜபத்தோடு இந்த அருளுரையை ஜபம் செய்யும். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, பரம தந்தையே, மிகவும் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் பல நேரங்களிலே பலவிதமான இடர்பாடுகள், குறைகள், தேவைகள், எங்களுடைய வாழ்க்கையுடைய வெற்றி இலக்கை நோக்கி இருக்கிறதா என்பதையெல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம் அல்லது பார்க்க தவறி இருக்கின்றோம். ஆனால் இன்றைய நாளிலே நீர் எங்களுக்கு தெளிவாக ஒன்றை சொல்லியிருக்கின்றீர். இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நம்புகிறவன் என்று இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் என்று கேட்டு நாங்கள் எல்லாம் இயேசுவை நம்பி வாழ்கின்ற அவருடைய குமாரர்கள் என்ற முத்திரையை நீ தந்திருக்கின்றீர். நமது விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்வது போல நாங்களும் அந்த விசுவாசத்தில் தொடர்ந்து பயணித்து வாழ நீர் அருள் புரிய வேண்டுமாய் எங்கள் அருமை ரட்சகரும் மெய்யான மீட்பருமாகிய கிறிஸ்து இயேசுவின் வழி ஜெயிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.